ஏன்னா கடவுளுடைய பிளானே டிஃப்ரெண்ட். எங்கேயோ ஆடு மேய்ச்சிருந்த தாவீது, நல்லா யோசிக்கணும், தான் சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்ட தாவீது. ஆமாம், அப்பா அப்பா எல்லாம் இவன் தான் ஒவ்வொரு பையனாக இவன் தான். வேற சாமுவேல் கேட்குற ஆண்டவர் சொல்ல, இல்லை எவனும் இல்லை, வேற யாருனா இருக்கான், ஒருத்தன் இருக்கான், அவன் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனெல்லாம் நோ ஆண்டவர் அவனை தான் பிடிச்சார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க நம்ம நேரம் இல்லை, வசனத்தை வாசிக்க உண்டு. சாமுவேல் தாவீது வந்தோன்னு ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான் அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் அப்போ தான் எழுந்திருக்கிறார். அப்போது தேவனுடைய பிளான் என்பது வேறு, யோசேப்புனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிளான் என்பது வேறு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எல்லா ஹீரோஸும், பைபிளில் பார்க்குற எல்லா ஹீரோஸும் அவங்களுக்கு ஒரு பிளான் ஆண்டவர் வச்சுருப்பார். மோசே எல்லாம் எடுத்து பாருங்களேன், எல்லாம் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆண்டவர் வச்சுருப்பார். எல்லாருக்கும் ஒரே பிளான் ஆண்டவர் வச்சுருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில் யோசிக்கலாம், நான் இவங்களை போல தான் ஆகணும், அதுதான் ஆண்டவருடைய திட்டம், நான் இவர்களை போல தான் ஆக வேண்டும். எல்லாம் ரோல் மாடல் வச்சு பேசும். தேவனுடைய பிசாசு நிறைய இடங்களை உடைக்க பார்ப்பான். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆபிரகாமை குறித்து வரும்போது இந்த 3 நாள் பிரயாணம் பண்ண ஆண்டவர் பேசவே இல்லை. அதோட எங்கே பேசுறாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே கையை. இப்போ நம்ம யோசிச்சிருக்கலாம், ஆபிரகாம் கல்லை கட்டும் பொழுதும் அந்த பேசலை, கட்ட வைக்கும் போதும் பேசலை. கம்பல்சரி என்ன பண்ணிப்பாரு, ஈசாக்கை கட்டும் போது ஈசாக்கு அழுதுருப்பான், அப்பா என்னை விட்டுருப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற. தூக்கி வைக்கும் போதும் அவன் மனசு எப்படி இருந்திருக்கும், கத்தியை தூக்கி ஓங்கிட்டான். நல்லா யோசி, அந்த சுச்சுவேஷன் ஈசாக்கு கண்ணை மூடிருப்பான், பார்க்க முடியாது. அப்புறம் கண்ணை மூடி தான் குத்துவான். இவர்கள் பார்க்கவில்லை, ஆனால்